குறைந்த நேரத்தில் குறைந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவை எடுக்கும் கலைதான் வாழ்க்கை. வணக்கங்களுடன் பொன் சக்திவேல். 9/6/2014. எனது தொகுப்புகளில் காணொலியை விட கருத்தொலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எனவே அதையே அனைவரும் கேட்டு உங்களது பதிவுகளை எனக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1991 மே 12 இரவு 11:05 பிறந்தது ஒரு குழந்தை. இரவில் பிறந்ததால் என்னவோ வாழ்க்கை முழுவதும் இருளிலேயே பயணிக்கப் போகிறோம் என்று அந்த குழந்தைக்கும் தெரியாது, அதை பெற்ற பெற்றோர்களுக்கும் தெரியாது. அது பிறந்து ஒரு வாரம் கழித்து ராஜீவ்காந்தி அவர்களின் மரணம் தேசத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தியதோ அதைவிட மிகப்பெரிய பாதிப்பை என் பெற்றோருக்கு ஏற்படுத்தியது ஒரு செய்தி. அந்த குழந்தைக்கு பார்வை தெரியாது என்று தெரிந்தவுடன் இந்த குழந்தை வளர்ந்து இதுவரை தன் வாழ்க்கையில் சந்தித்த சில அனுபவங்களையும் தனக்கான சில முத்திரைகளையும் பதித்த விஷயங்களை இங்கு பதிவு செய்கிறது தன் குரலில். எனது பெற்றோர் என் வாழ்க்கையின் முதல் முன்னுதாரணங்கள். ஒரு சாதாரண புள்ளியில் மரத்தடியில் தொடங்கிய வாழ்க்கை இன்று 2 வீடுகள், ஒரு ஹோட்டல் என குட்டி வட்டமாக பெருகி இருக்கிறது. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்துதான் எங்களது வாழ்க்கை தொடங்கியது. அதனால்தான் எங்களது தேடல் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காண்டி நாள்தோறும் என்னோட பெற்றோர் படுற போராட்டங்களும் கஷ்டங்களும் தான் எனக்கு முதல் வாழணுங்கிற தன்னம்பிக்கையை கொடுத்த இடம். வாழ்க்கையில எல்லா நேரமும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயமா, ஒவ்வொரு வடிவத்துல, புது புது விஷயத்துல. ஆனா அதுல இருந்து மீளணும் அப்படிங்கிறத என் பெற்றோர் தான் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க தங்களோட வாழ்க்கையின் மூலம். நான் பிறந்ததுமே என்னை கொல்லணும்னு எங்க அப்பாயை சொல்லிருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனா அங்கேயும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல எனக்கான புறக்கணிப்புகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை சொல்லணும்னா இந்த பதிவு முழுவதும் பத்தாது. இன்னும் வாழ்க்கையில புறக்கணிக்கப்படக்கூடிய பல இடங்களும் இருக்கத்தான் செய்யுது. அது எனக்கு இன்னைக்கு கண்கூட தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என் பெற்றோர், என்னோட அம்மா சொல்லுவாங்க, வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா எப்படி வளர்க்கணும்னு தான் தெரியல அப்படின்னு. ஆனா ஏதோ நாங்க வளர்ந்துட்டோம். அன்னைக்கே என்னை கொண்டிருந்தா கொஞ்ச நாள்ல அழுதுட்டு கண்ணீரோட, சில நேரங்கள்ல காயத்தை ஆத்துற ஒரு மருந்தா கண்ணீர், அதாவது அழுகை வந்து போயிருக்கும். காலம் காயத்தை ஆற்றி இருக்கும். காலங்கிறது அழகிய கண்ணாடி. இன்றைய துன்பங்களை நாளைக்கு இன்பமா காட்டக்கூடியது. நேற்றைய துன்பங்கள் இன்றைக்கு இன்பமா தெரியும். அப்படிப்பட்ட விஷயமா மாறி இருக்கும். ஆனா வளர்க்கணும்னு முடிவு செஞ்சு போராடி இன்றைய அளவுலையும் எல்லா குழந்தைகளோடையும் எங்களையும் மிகச்சிறப்பான குழந்தைகளா வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது என் தம்பி. எங்க வீட்டுல மொத்தம் 2 பேர் பார்வையற்றவர்கள். 3ஆவதா என் தம்பி. அவனுக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும். எங்களோட 2 பேரோட கண்ணா அவன் தான் இருந்தான். வாழ்க்கையில எப்படி நாங்க எந்தெந்த விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறத அற்புதமா எங்களுக்கு கத்துக் கொடுத்தது என் தம்பி தான். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தம்பி இருந்ததுனாலதான் எங்களால வாழ்க்கையில சில இடங்களுக்கும் சரி பல விஷயங்களுக்கும் உறுதுணையா இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொல்லணும்னா, நான் பிறந்து இத்தனை நாள் வரையும் ஏதோ என்னால முடிஞ்ச சில முத்திரைகளை பல துறைகள்ல பதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கல்விக்காக புறக்கணிக்கப்பட்டனா 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் மிகச்சிறந்த தேர்வு தான் பெற்றிருந்தேன். 10ஆம் வகுப்புல 80%, 12ஆம் வகுப்புல 90%, கல்லூரியில 70க்கும் மேற்பட்ட விழுக்காடுகள்ல மதிப்பெண் பெற்றிருந்தேன். அடுத்ததா விளையாட்டு. பார்வையற்றவர்கள் ஒரு இடத்துலதான் அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற விதிமுறையை தாண்டி என் வாழ்க்கையில கண்ணு தெரிஞ்சவங்களோடவே நான் அதிகமா விளையாண்டேன், அதிகமா சேட்டை செஞ்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரிக்கெட், உதைபந்தாட்டம், கரப்பந்தாட்டம், அது மட்டும் இல்லாம வட்டெறிதல், குண்டெறிதல், இப்படின்னு எல்லா துறைகள்லயும் என்னோட வளர்ச்சி இருந்துச்சு. சதுரங்கம் இப்படின்னு மேடை அனுபவங்களும் எனக்கு அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னோட வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்த 2 இடங்கள் அமெரிக்கன் கல்லூரி மற்றும் ஐஏபி தான் எனக்கான அத்தனை வரவேற்புகளையும் கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில நான் கற்பனையா நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய இடமா ஐஏபி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் நடந்து போகும்போது பல பேர் கைதட்டணும், என்னோட நான் ஒத்தாலாம் நின்று போட்டிகளை வெற்றி பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற என்னோட கனவுகள் அனைத்தும் நினைவான இடம் ஐஏபி.
என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லட்சியமா ஒரு புள்ளியா இருக்கிற இடம் அமெரிக்கன் கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுக்கும் நான் படிக்கணும்னு நினைச்சது இப்ப என்னோட ஒரு உயர்ந்த லட்சியமா அதே கல்லூரிக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரா போகணும், ஏதோ ஒரு துறையில சாதிச்சு அப்படிங்கறதா இந்நேரம் வரையும் என்னோட குறிக்கோளா இருக்குது. எனக்கு பிடிச்ச மிக சிறந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது சேகுவேரா, பகத்சிங், நேதாஜி அப்படின்னு சண்டைகளை கையில எடுத்த வீரர்கள் தான் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்த வீரர்கள். அவங்க கொள்கைக்காக போராடின விதங்கள் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. திரைப்படத்துறையில சாப்ளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு கூடிய ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய துறையில பெர்னான் ஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்ளின் தன்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட துயரங்கள் இருந்தாலும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ அதே மாதிரி பல விஷயங்களை நான் சிரிச்சுக்கிட்டே கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சாப்ளின்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். கவிதை, நாடகம், கட்டுரை, கதை இப்படின்னு என்னோட எல்லா விஷயங்களும் எனக்கு கையாள தெரிஞ்சிருந்துச்சு முடியல. ஏன்னா என்னோட அனுபவங்களை நான் என்னைக்குமே விட்டுட்டு போக விரும்பல. அத ஒரு மனுஷனுக்கு நான் தெரிவிக்கணும்னு நினைச்சேன். நான் உட்கார்ந்து வெறுமனே கதையாவோ அல்லது வெட்டியா போய் என்னோட சோகங்களையோ கஷ்டங்களையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அதை சிரிப்பாவோ அல்லது சோகமாக ஒரு கவிதையாவோ கதையாவோ பதிஞ்சு வச்சா அது நீண்ட காலம் வாழும். நான் சாகும்போது வெறுமனே சாக விரும்பல. என்னோட அனுபவங்களையாவது இந்த புவிக்கு விட்டு செல்லணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதுக்காண்டிதான் என்னோட வாழ்க்கையில நான் சந்திக்கிற பல விஷயங்களை பதிஞ்சு வைக்கிறதுக்கு விரும்புறேன். இத்தனை நாளும் சாதாரண ஒளிநாடாக்கள்லையும் கணினிலையும் பதிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த என்னோட விஷயத்த இன்னையிலேருந்து யூடியூப்கள்ல நான் வலம் வர விட போறேன். என்னோட வாழ்க்கையில இன்னும் பல திருப்பு முனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவை பல சோகங்களுக்கும் துயரங்களுக்கும் அப்பாற்பட்டதுதான். ஆனா இருந்த போதும் வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே தான் என்னோட எல்லா விஷயங்களையும் நான் ஃபேஸ் பண்ண முடிவு செஞ்சேன். என்னோட நண்பர்களை பத்தி சொல்லணும். என்னை விட அதிகமா என் மேல நம்பிக்கை வச்சிருந்தது என்னோட நண்பர்கள். உன்னால இது செய்ய முடியும், இது இது உன்னாலதான் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு பல விதங்கள்ல அடையாளம் காட்டியவங்க என் நண்பர்கள். நான் சிரிக்கும் போது அல்லது நான் ஒரு போட்டியில வெற்றி பெறும் போது அதிகமா சந்தோஷப்பட்டதும் அவங்க தான். நான் ஒரு இடத்துல வீழும் போது எனக்காக வருத்தப்பட்டதும் என்னை தாங்கி பிடிச்சதும் என்னோட நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையிலையும் சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தனோட முன்னேற்றம் பல பேருக்கு பொறாமையை தான் உருவாக்கும். ஆனா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னோட நண்பர்கள். நான் ஜெயிக்கும் போது சிரிச்சதும் நான் தோக்கும் போது அழுததும். இப்படி என் நண்பர்களும் என் வாழ்க்கையில எல்லாமே ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. மிக சிறப்பான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்னோட முதல் ஒரு ஒளிப்பதிவு தான். இதை நான் இன்னைக்கு யூடியூப்ல என்ன பத்தின சில விஷயங்களும் நான் நன்றி செலுத்த வேண்டிய சிலருக்கான பதிவுகளா இதை நான் கருதுறேன். என்னை பத்தின ஒரு சுய அறிமுகம் தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த பதிவுல சந்திப்போம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வணக்கங்களுடன் பொன் சக்திவேல்.